நேத்து நீயா நானால ஒரு அற்புதமான டாபிக். அதை பார்த்த உடனே ச்சே நம்ம மைண்ட் வாய்ஸ் அப்படியே பேசுறாங்களே அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. நான் சொல்றேன் இன்ஸ்பெக்டர், ரெண்டு கண்ணால நான் பார்த்தேன். நான் சொல்றேன் இன்ஸ்பெக்டர், என் ரெண்டு கண்ணால நான் பார்த்தேன். அது மட்டும் இல்லாம நம்ம மக்கள் கட்டாயமா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்படி என்ன டாபிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பக்கம் தெருநாய்கள் இல்லாத நகரம் வேண்டும், இன்னொரு பக்கம் தெருநாய்களுக்கும் நகரத்தில் உரிமை உண்டு. இத பத்தின டிபேட் தான். இதுல முக்கியமா நம்ம கோபிநாத்தை கடுப்பேத்தி விட்டு கண்ணா பின்னான்னு கத்த வச்சிட்டாங்க ஒரு அம்மா. No, I completely condemn this. I completely condemn this. அது எப்படி நீங்க பேச முடியும்? சரியான டென்ஷன் பாடி சார். அதுக்கு என்ன காரணம்? ஏன் அவ்வளவு காண்டானாரு? அது மட்டும் இல்லாம ஒரு சிலர் இத தெருநாயினே சொல்லக்கூடாதான், டீசென்ட்டா ஸ்ட்ரே டாக்ஸ் அப்படின்னு சொல்லுங்க, இல்ல கம்யூனிட்டி டாக்னு சொல்லுங்க இப்படின்னு ஆன் ஸ்கிரீன்லயும். இன்னும் ஒரு சிலர் இந்த பெரிய பெரிய அபார்ட்மெண்ட் கம்யூனிட்டி வில்லாலெல்லாம் இருப்பாங்க தெரியுமா, அவங்க எல்லாம் வச்சிருக்கிற அந்த டாக்ஸ் இருக்கே, அவங்கள்ட்ட எல்லாம் போய் தப்பி தவறி இந்த நாயோட பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுங்க, எப்படி நீ ரோசியை பார்த்து நாயின்னு சொல்லுவ? சரிங்க இது பேர் என்ன, எது இதுவா, அவர் இவர்னு மரியாதையா கூப்பிடணும் அப்படின்ற லெவலுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. இதுல ரமேஷ்ங்கிறது யாரு? என் பொண்ணு கொஞ்சிட்டு இருக்காளே அவன் தான் ரமேஷ். அப்போ பக்கத்துல இருக்கிறவரு அது என் கசின் ஜிம்மி. ஓ இவ்ளோ பேசுறோமே, அப்ப நாய்களும் ஒரு ஜீவன் தானே, நம்மள மாதிரி அதுவும் ஒரு உயிரினம், அது மட்டும் எங்க போவோம் அப்படின்னு கேட்கலாம். நம்ம திருவள்ளுவர் பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான் அப்படின்னு சொன்ன மாதிரி, பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும்னு வள்ளுவர் சொல்லியிருக்காருல்ல, அது மாதிரி இறக்கம்ன்றது எல்லா உயிரினத்திலும் இருக்கணும்னு தான் சொல்றோம். அம்மா என் பெத்த தாயை ஓவர்டேக் பண்ணிட்டீங்கம்மா, ஓவர்டேக் பண்ணி. அவங்களுக்குலாம் ஒன்று சொல்றேன், நம்ம இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல எல்லாம் மேலே கீழேன்னு போயிட்டு வர்றப்போ யாராவது ஒருத்தர் போட்டிருப்பாங்க இந்த மாதிரி ரீல்ஸ், ரோட்ல அடிபட்டு செத்து போன ஒரு நாயை அடக்கம் பண்ற மாதிரி, இல்ல அதுக்காக ப்ரே பண்ற மாதிரியோ, இல்ல எங்கேயாவது மாட்டிக்கிச்சு அப்படின்னா அதுல இருந்து தப்பிக்க வைக்கிறது, காப்பாத்தி வர்றது, இந்த மாதிரி. அதுக்கு லைக்ஸும் சரி கமெண்ட்ஸும் சரி இதை செஞ்சவரை பாராட்டி தான் போட்டிருப்போம். சோ இங்க எல்லாருமே டாக் ஹேட்டர்ஸ்லாம் கிடையாது, நம்மளோட பாதுகாப்பு தானே ஃபர்ஸ்ட். அதுவே இல்லைன்றப்போ நம்ம அதை பார்ப்போமா நம்மள பார்ப்போமா? Note this point, Your Honor. சரி இன்னும் நம்ம கார்பரேஷனுக்கு கால் அடிச்சு சொல்றோம், இந்த மாதிரி எங்க ஏரியால ஏகப்பட்ட தெருநாய் எல்லாம் இருக்கு, போற வர்றவங்க எல்லாம் பார்த்து குலைக்குது கடிக்குது, ஒரு சில நேரம் பொசுக்கு பொசுக்குன்னு உள்ள பூந்து அது எப்படியா சேஃபா ஓடிடும், நம்ம எங்கேயா கீழே ஊந்து சில்லற வாங்குறது மட்டும் இல்லாம உயிரே போற அளவு கூட நடந்திருக்குது. இந்த எபிசோட்ல கூட ஒருத்தர் சொல்லிருப்பாரு, நாய் குறுக்க வந்து நாய் மேல விடக்கூடாதுன்னு இங்காண்ட திருப்பும் போது ஆட்டோக்கு வந்து கண்ணு முன்னாடியே என் பையன் இறந்துட்டான். இதெல்லாம் அடிக்கிறதுக்குனே ஒரு கேங் என்ன பண்ணுது, அது எப்படி அந்த நாயை நீங்க கூட்டு போலாம், அதுக்கு தான் வேக்சின் போட்டாச்சு, ஏபிசின்னு சொல்ற அனிமல் பர்த் கண்ட்ரோல் பண்ணியாச்சு, அதான் குடும்ப கட்டுப்பாடு இதெல்லாம் பண்ணியாச்சுல, அதுக்கப்புறமும் எதுக்கு அதை தூக்கிட்டு போறீங்க? ஒழுங்கு மரியாதை எங்க இருந்து தூக்கிட்டு போனீங்களோ அங்கேயே கூட்டு வந்து விடுங்க. அது உங்களை கடிச்சாலும் சரி, அங்கங்க கக்கா போய் வச்சாலும் சரி, எங்களுக்கு நாய்களோட சேஃப்டி தான் முக்கியம், நீங்க எக்கேடி கேட்டு போனா எங்களுக்கு என்ன அப்படின்னு கம்பு சுத்துறதுக்கு ஒரு கேங் வரும் தெரியுமா. இவங்களெல்லாம் பார்த்தாலே விரட்டி விரட்டி வெளுக்க தோணுது. சரி இப்போ மெயின் விஷயத்துக்கு வருவோம், அப்பதான் இந்த எபிசோட பார்க்காதவங்களுக்கும் புரியும். ரொம்ப டீடைலா இல்லாம முக்கியமானது மட்டும் பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்க போற எல்லாருமே தெருநாய்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்றவங்க. சரி அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, இந்த லேடி என்ன சொல்றாங்க, நான் ஒரு நாள் பைக்ல போயிட்டு இருந்தேன், அப்போ ஒரு தெருநாய் கிராஸ் ஆகி போயிடுச்சு, அது மேல ஏத்திடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் கீழே விழுந்து கை கால்லாம் ஃபிராக்சர் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. நான் பிரேக் போட்டு விழுந்து கை கால் எல்லாமே ஃபிராக்சர், ஜஸ்ட் ஹெல்மெட் போட்டிருந்ததால நான் மை லைஃப் வாஸ் சேவ்ட். நெக்ஸ்ட் இவர் என்ன சொல்றாரு, பொருளாதாரமே அடி வாங்குது, நாய்க்கடினால வெரைட்டி ஆஃப் டிசீசஸ்லாம் வருது, உதாரணத்துக்கு ராபிஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்க போனா ஒருத்தருக்கு 10,000. சரி அது விடுங்க, இந்தியன் கவர்மெண்ட்டுக்கே நாய்க்கடினால ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக வேக்சின் வாங்குறாங்க தெரியுமா, வெளிநாடுகள்ல இருந்து வர வைக்கப்படுற ஒரு மெடிசன், இதுக்கே பல கோடிகள் செலவாகுது. இந்த மாதிரி நாய்க்கடிலாம் இல்லாம இருந்தா அதை வேற எதுக்காக செலவு பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு சிலர், நம்ம எப்படியோ பைக் இருக்கு கார் இருக்குன்னு ஓடிடுறோம், சின்ன குழந்தைங்க வயசானவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, நைட் ஷிஃப்ட் போறவங்க வர்றவங்களாகட்டும், அதனோட ஹைட் கம்மியா இருக்க குழந்தைங்களாகட்டும், ஒரு மெஷர்ட் அட்டாக்கா நடக்குது. அது ஒண்ணும் இல்ல மாப்ள, தனியா ஒரு அல்லக்கை வந்து மாட்டிச்சு. தனியாவா சிவா? எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவோம்ல இது. சரிப்பா, சாரி கட்டிட்டு ஒரு பொண்ணு போறாங்க, அவங்கள ஒரு நாய் துரத்துது, அந்த பொண்ணால ஃபாஸ்டா ஓட முடியுமா, இதுக்கெல்லாம் நீங்க என்ன பதில் சொல்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு இவர் சொல்றாரு பாருங்க என்னன்னோ கதை, அப்பேற்பட்ட ஒருத்தங்க நாய் துரத்துது அப்படின்னா அதுக்கு முன்னாடியே அந்த நாயை யாரோ இல்ட்ரீட் பண்ணிருக்காங்க. நாய் வந்து அன்கான்ஷியஸா இருந்து ஒரு வெறி பிடிச்ச நாய் கடிக்குதுன்னா அதுக்கு முன்னாடி அதை வந்து யார் வந்து இல்ட்ரீட் பண்ணா, அதாவது கொடுமைப்படுத்திருக்காங்க அப்படின்னு அந்த நாயோட இடத்துல இருந்து பேசுறதெல்லாம் நல்லா தான் இருக்கு. அதுக்கு தான் நம்ம கோபி சார் என்ன கேட்டாரு, சரிப்பா அது யாரோ ஒரு பொண்ணு அதனால நீ சொல்ற, இதுவே உங்க அம்மாவா இருந்தா அப்பானார் பாருங்க நம்மால ஒரு ஸ்லிப்பு. இப்போ உங்க அம்மா அந்த இடத்துல வைப்போம், இப்போ அவங்க என்ன செய்யணும்னு கேக்குறாங்க. எங்க அம்மா அங்க இது எதிர்காம கடி எனக்கு என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. அவனுக்கு வந்தாதான் தெரியும் வாய் வலியும் வயிற்று வலியும்ன்ற மாதிரி அந்த சிச்சுவேஷன்ல அவர் யோசிச்சு பாக்குறப்போ வார்த்தை வரல, காத்து தான் வந்துச்சு.
அதோட விட்டாரா? இல்ல சார், நீங்க வீட்ல இருந்து வெளில வர்றப்போவே இங்க நாய்கள்லாம் இருக்கும், அதனால பத்திரமா தான் போகணும் அப்படின்ற அண்டர்ஸ்டாண்டிங்ல வரணும் சார் அப்படிங்கிறாரு. நம்ம வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட வரணும் சார். இங்க நாய் இருக்கும், பிரச்சனை இருக்கும்ன்ற அண்டர்ஸ்டாண்டிங்கோட வரணும் சார். சோ மக்களே, இதுக்கப்புறம் நீங்க வீட்டை விட்டு வெளியே போறீங்கன்னா தலைக்கு மட்டும் ஹெல்மெட் போடாம மொத்த பாடிக்கு ஹெல்மெட் போட்டு இந்த ஏரியால நாய் இருக்குதா அப்படின்னு ஒரு ரோந்து விட்டு, இல்ல அப்படின்னா மறுபடியும் வீட்டுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் கழட்டி வச்சுட்டு நார்மல் ட்ரெஸ் போட்டு போங்க. இல்லடா லூசான்னு கேக்குறேன். இதே மாதிரி இன்னொரு பெரியவர் என்ன சொன்னாரு, இந்த நாய்கள்லாம் இருக்கே ஃபர்ஸ்ட் நம்மள பாக்கும், இவனால எந்த பிரச்சனையும் இல்ல, அதனால இவனை எதுவும் பண்ண வேணாம் அப்படின்னு அமைதியா போயிடும். அதுவே ஒருத்தனை பார்த்து டவுட் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, ஏதாவது பண்ணி விட்டுரும். அம்மா இறக்கமே இல்லாம மேய்மேன்னு மேஞ்சிட்டு போயிருச்சு. இதுல நாய் மேல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு கேட்டார். நியாயமான கேள்விதான். அதை விட நியாயமா இவர் ஒரு கேள்வி கேட்டார். சார், 2 நாளைக்கு முன்னாடி 2 வயசு குழந்தை சார் தொட்டில தூங்கிட்டு இருக்குது. அந்த குழந்தைய போட்டு கடிச்சு வச்சிருக்கு சார் ஒரு நாய். அந்த பச்சை குழந்தைக்கு தன்னை கடிச்சது ஒரு நாய் தான் கூட தெரியாது. தொட்டல்ல தூங்கிட்டு இருந்த ஒரு குழந்தைய போய் ஒரு நாய் கவிட்டு வந்திருக்கு. அந்த குழந்தைக்கு வந்து தன்னை கவிடுது நாயின்னு கூட தெரியாது. சரி, இவ்வளவு அந்த நாய்க்காக பரிதாபப்படுறீங்களே, அந்த குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கே, அது மேல ஒரு கருணை இல்லையா உங்களுக்கு? இந்த மாதிரி ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னு வச்சுங்களேன், அங்க இருக்கிற எல்லாருமே காமனா சொல்ற பதில் என்ன தெரியுமா? உங்க குழந்தைகள் பாதிக்கப்பட்டதற்கு நாங்க நிஜமாவே வருத்தப்படுறோம். அதுக்காக எல்லா நாயும் அப்படின்னு சொல்ற முடியுமா? ஒரு சில நாய் பண்றதுக்காக எல்லா நாயும் எப்படி நீங்க குத்தம் சொல்ல முடியும்? அப்படின்னு குழந்தைக்காக ஒரு இக்க போட்டு எண்டு கார்டுல மறுபடியும் அந்த நாய்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க. திருந்த மாட்டேல்ல, வருந்த மாட்டேல்ல. இந்த அம்மா என்ன பண்ணாங்க, ஏங்க இந்த உலகம் எல்லா உயிரினத்துக்கும் சமங்க அப்படின்னு சொல்றத பார்த்துட்டு இவர் கேட்டாரு, ஓ அப்படியா, அதனாலதான் நீங்க வந்து நாயை அடிக்கிறது இல்ல. சரி, உங்களுக்கு ஒரு கொசு கடிக்குதுன்னு வச்சுங்க, அதை மட்டும் எதுக்கு அடிச்சு சாவடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம தகைச்சு போய் உட்காந்துட்டாங்க. கரப்பாம்பூச்சி ஏன் கொல்றீங்க, ஏன் கொசுவை கொல்றீங்க, எனக்கு அதுக்கு பதில் சொல்லுங்க. அது உயிர் கிடையாதா? அது நீ இப்படி எங்களை மடக்கவே நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ ஒரு சிலர் கேட்கலாம், ஏண்டா நாய, அந்த நாய் மேல உனக்கு என்னடா காண்டு அப்படின்னு. நான் ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்கேங்க, சரியா? இதுக்குள்ள ஒரு 20-30 பேர் வேலை செய்யறாங்க. துடைக்கிறவங்க, பெருக்கிறவங்க, குப்பை அள்ளுறவங்க. முக்கியமா இந்த நாய்களோட கழிவுகள்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் ஒரு நாளைக்கு 10 தடவை கிளீன் பண்றாங்க. அவங்களும் மனுஷங்க தானே. நான் தொலைச்சிக்கிட்டே இருக்கேன், நீ தளத்தை பழிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்க. நான் எவ்வளவு சீரியஸான மேட்டரா போய்கிட்டு இருக்கேன். சரி, அதை விடுங்க. இந்த நாய்ங்க என்ன பண்ணுது, உள்ள வந்து ஒரு 5-6 குட்டிகளை போடுது. அந்த 5-6 குட்டிங்க என்ன பண்ணுது தெரியுமா, குப்பை தொட்டி வைக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கும், அதை ஃபுல்லா கலச்சு போட்டு கண்ணா பின்னாடி எல்லா இடத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருது, கடிச்சு கீச்சு போட்டுருது. சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்களடா. இப்போ இந்த பணியாட்கள் இருக்காங்கல்ல, அவங்க நமக்காக வேலை செய்வாங்களா, இல்ல இந்த நாயோட கழிவு எடுக்கிறதுக்கும் இல்ல இந்த நாயிட்ட கடி வாங்குறதுக்காகவும் இருப்பாங்களா? நீ செய்யற வேலைக்கான ரிசல்ட் உன் பேர்லயே இருக்குது தெரியுமா? என்ன சொல்ற நீ? புண்ணியம். சரி, இது கூட பரவாயில்ல, அவங்களையே கடிக்க போகுது, தொடுத்துது. சரி, அவங்களாவது பெரியவங்க ஓரளவுக்கு வலி தாங்குறாங்களோ இல்ல உடனே போய் ட்ரீட்மெண்ட்டோ எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, இதுதான் தைரியத்தை வளர்த்துக்கிற வயசு. இந்த டைம்ல போய் ஐயோ அங்க நாய் இருக்கும், எனக்கு அடிச்சிரும், நான் போக மாட்டேன் அப்படின்னு பயந்துகிட்டு அந்த பக்கமே போக மாட்டாங்க. என்ன சார் பண்ண சொல்றேன், இவன் இருக்கிறதுனாலதான் ஃப்ரீயா ஏறி வர முடியுது, இல்லாட்டி இந்த கூட்டத்துல ஏறி வர முடியுமா? அதுக்கு சரின்னு கார்ப்பரேஷனுக்கு போன் பண்ணி சொன்னா, எவனாவது இந்த நாய் மேல கைய வச்சிங்க உங்க மேல கேஸ் போடுவேன். சுப்ரீம் கோர்ட்ல இப்ப என்ன சொல்லிருக்காங்க, வேக்சின்லாம் போட்டதுக்கு அப்புறம் இருக்கிற இடத்துலயே போய் அந்த நாயை விட்டுறணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இப்படின்னு ஒரே ஒரு ஆளு உள்ளுக்குள்ள இருக்கிற மத்த எல்லா கம்யூனிட்டி மக்களையும் மிரட்டிட்டு இருக்காரு. அப்படி எங்கப்பா இருக்கு நீ அப்படின்லாம் கேட்காதீங்க, நான் என்ன எக்ஸாம்பிளா வச்சுதான் சொல்றேன். இருந்தாலும் உங்களுக்கு இவ்வளவு பெரிய மனசு ஆகாதுங்க. சரி, நான் ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்கேன். இப்போ ஒரு கிராமத்துக்குள்ள போவோமே, அங்க ஒரு தெருக்குள்ள என்டர் ஆகுறப்போ மரம் செடி கொடி இருக்கோ இல்லையோ, என்ட்ரன்ஸ்ல ஒரு 10 நாய் நின்னுகிட்டு எவனையும் உள்ள விடாம கொலைச்சி கடிச்சு வந்த வழியே திருப்பி அமுச்சு விட்டுரும். சரி, புது ஆள் வரானுங்க, அதனால இப்படி செய்யுது. ஒரு சில வெறி புடிச்ச நாயெல்லாம் இருக்குல்ல, இதுக்கு முன்னாடி 2 வயசு குழந்தைய பிடிச்சி கடிச்சதுன்னு சொன்னனே, அது என்ன ஊருக்கு புதுசா? அதே ஊர்ல இருக்க ஒரு குழந்தை தானே. சோ ஒரு பெரிய கம்யூனிட்டிலயும் சரி, ஒரு சின்ன கிராமத்திலயும் சரி, இந்த தெருநாய்கள்னால ஏகப்பட்ட பாதிப்புகள் இருந்துட்டே தான் இருக்கு. அது பல வருஷமா நடந்துகிட்டு தான் இருக்கு. பாத்தியாடா என்னை எப்படி மாத்தி மாத்தி இன்சல்ட் பண்றாங்கன்னு. விடுங்க சார், இதுக்கெல்லாம் காலம் பதில் சொல். ஆனா சமீபத்துல கார்ப்பரேஷனே முன் வந்து மக்களோட சேஃப்டிக்காக நாய்களை புடிச்சிட்டு போகணும் அப்படின்னு நினைச்சாலும், இப்போ ஒரு கம்பு சுத்துற கேங் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு பயந்துகிட்டே எங்களால எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியாதுன்னு போயிடுறாங்க. பாவம், அந்த நாயை பிடிக்க வர்றவங்க மட்டும் என்ன பொழப்புக்காக தானே செய்யறாங்க. அதுலயே ஒருத்தன் கை வைக்கிறானா என்ன பண்ணுவாங்க, நான் வரலப்பா அப்படின்ட்டு போயிடுறாங்க. என்னால இவர் அடிக்க முடியாது சார். சரி, சுப்ரீம் கோர்ட் இதை சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு பெருசா ஃப்ரேம் பண்றாங்களே, அதே சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது, கண்ட இடத்துல சாப்பாடெல்லாம் ஃபீட் பண்ண கூடாது, அதுக்கு சாப்பாடு போடுறதுக்குன்னு ஒரு சில இடம் இருக்கு, அங்க மட்டும் தான் அதுங்களுக்கு எல்லாம் சாப்பாடு போடணும் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்க மாட்டானுங்க. கண்ட இடத்துல பிஸ்கெட்டை போடுறது, மீந்து போன சோத்தை போடுறது, கெட்டு போன சோத்தை போடுறது, இந்த மாதிரி ஒரு சில விஷயத்த செய்ய அதுக்கு வயிறு கண்ணா பின்னான்னு கலக்கி கெட்டு போய் கிடைக்கிற இடத்துல எல்லாம் கக்கா போயிட்டு ஏரியாவை நாசம் பண்றது மட்டும் இல்லாம சிவனே நடந்து போயிட்டு இருக்கவனை கடிக்கிறது துரத்துறதெல்லாம் பண்ணுது. போட விட்டேன் யாராண்ட
10 பேரு வண்டிய பொலந்தல்ல உன்னால போடுறத துண்டு வீட்ல. இன்னொரு விஷயம் தெரியுமா, உலகத்திலேயே இந்தியா தான் நம்பர் 1. நம்பர் 1? ஓ நம்பர் 1 பெருமைப்படாதீங்க. ராபிஸ்னால இறக்குற மக்கள் தொகை இந்தியால தான் நம்பர் 1. ஒரு வருஷத்துக்கு 20,000 பேர் வரைக்கும் இறக்குறாங்கன்னு சொல்றாங்க. உலகிலேயே அதிகமான ரேபிஸ் பாதிப்பு இருக்கும் நாடு இந்தியா. இன்னொரு விஷயம் தெரியுமா, இந்தியாலேயே தமிழ்நாடு தான் நம்பர் 1. இந்தியாவில் தமிழ்நாடு தான் நம்பர் 1 இடத்துல இருக்கு ரேபிஸ் பாதிப்புல. சாரி போ, அவசரப்பட்டு கடிச்சிட்டேன், மன்னிச்சிருப்போம். இந்த அம்மா என்ன சொல்றாங்க, சார் என்னோட வீட்டுக்குள்ளேயே ஒரு தெருநாய் வந்து என் குழந்தைய பார்த்து குலைச்சிட்டு இருக்கு, அப்ப எனக்கு எப்படி சார் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த அம்மா என்ன சொல்றாங்க, சார் ஒரு 8 தெருநாய் சேர்ந்து என்னோட ஒரு குழந்தைய சுத்தி நின்னு குலைச்சிட்டு இருக்கிறப்போ அதை பாக்குற ஒரு தாயான எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. இதெல்லாம் கூட பரவாயில்ல, இவரோட கதையை கேட்கிறப்பதான் உண்மையிலே நமக்கே கண்ணு கலங்கிருச்சு. இவர் ஒரு ஆட்டோ ஓட்டுநர், தன்னோட பையனை ஸ்கூலுக்கு கூட்டு போறப்போ ஒரு நாய் குறுக்க வந்திருக்கு அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஆட்டோவை திருப்பி இருக்காரு. அதனால அந்த ஆட்டோ போய் பள்ளத்துல விழுந்திருக்கு. அப்பாவோட கண்ணு முன்னாடி அந்த 6 வயசு பையன் இறந்திருக்கான். அதுவும் எப்ப தெரியுமா, இப்ப நடந்து 10 நாள் ஆகும். காதை மூடினாலும் சத்தம் கேட்கும். அணைஞ்சிருச்சுன்னு பாக்குறியா? எரிஞ்சிட்டு இருக்கு. பெத்தவங்க வயித்துலயும் மனசுலயும். இன்னொரு பக்கம் இவரோட பையனை ஒரு நாய் கடிச்சிருக்கு. ஒரு சில ஊசி எல்லாம் போட்டு சரி பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 75 நாள் அந்த பையன் நல்லாவே இருந்திருக்கான், கியூரும் ஆயிட்டான். திடீர்னு ஒரு நாள் வாயில இருந்து கோலை தள்ளுது. என்னன்னு சொல்லி பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கூட்டு போனா எங்கள்கிட்ட கூப்பிட்டு வராதீங்க, எங்களால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லி திருப்பி அனுப்பியிருக்காங்க. அடுத்த நாளே அந்த பையன் இறந்துட்டான். இந்த இறந்த பையன் சாகிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி நான் ஸ்கூல் போலப்பா, தலை வலிக்குது அப்படின்னு சொல்லிருக்கான். அவன் நினைச்சிருப்பானா அடுத்த நாள் நம்ம சாக போறோம் அப்படின்னு சொல்லி. அந்த அளவுக்கு இந்த ராபிஸ் அப்படின்றது ஒரு கொடூரமான நோய், நாய் கடிக்கிறதுனால வர்றது. அதுக்கு இப்போ வரைக்கும் ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. ரொம்ப ரேரான மக்கள் மட்டும் தான் உயிரோட இருந்திருக்காங்க. அந்த ரேபிட்ங்கிற அந்த நோய் வந்துச்சு அப்படின்னா நம்மளால காப்பாற்ற முடியாது. இப்ப சொல்லுங்க, முக்கியத்துவம் நம்ம எதுக்கு கொடுக்கணும்? சோ தயவு செய்து உங்க குழந்தைங்க, வீட்ல இருக்க பெரியவங்க எல்லாம் இந்த மாதிரி நாய்ங்கள்ட்ட இருந்து சேஃபா பாத்துக்கோங்க. அண்ட் இதுங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு கண்ட இடத்துல சாப்பாடை போட்டு பாசத்தோட வளர்க்கணும்னா வளங்க, ஆனா உங்க வீட்ல வச்சு உங்களோட கேர்ல வளங்க. இதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்தவங்க நம்ம கோபி சார் கேட்டிருப்பாரு, சரிங்க நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்றீங்களே, நாளைக்கு இத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்களே, நீங்க சோத்த போட்டு வளர்க்குற அந்த நாய் கடிச்சு யாருக்காவது ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அதுக்கு நீங்க பொறுப்பேத்துப்பீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு இவங்க எல்லாரும் சேர்ந்து மௌன விரதம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க நர்ஸா இருக்காங்க போல. இவங்க இருக்க ஹாஸ்பிட்டல்ல காலையில 8 to 9 மணிக்குள்ள சின்ன சின்ன குழந்தைங்க ராபிஸ் வேக்சின்காக வந்திருக்காங்க. இது ஒரு நாள்ல எப்பவுமே ரெகுலரா நடக்குமா, அவ்வளவு கூட்டமா இருக்குமா? இந்த சீரியஸ்னஸ் ஏன் இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது? மனித உயிர்களை விட நாய்கள் பெருசா போச்சா அப்படின்ற கேள்வியை வச்சாங்க. அதுக்கு இவரும் கரெக்டான ஒரு பாயிண்ட் சொன்னார். நான் தெருநாய்களுக்கு சப்போர்ட் பண்ணல, ஆனா இப்போ ஒரு ஆக்ஷன் எடுக்கிறாங்க இல்லையா, ஏபிசின்னு சொன்னோமே, இந்த அனிமல் பர்த் கண்ட்ரோல்னு சொல்றது. இத 2001ல ஒரு என்ஜிஓ கிட்ட கவர்மெண்ட் கொடுத்தாங்க. ஆனாலும் இனப்பெருக்கம் இருந்துட்டே தான் இருந்துச்சு. அதுக்கு காரணம் ஒரு சிலது மிஸ் ஆயிருக்கலாம் அப்படின்றது கிடையாது, ஒரு சில நாய்களுக்கு மட்டும்தான் ஏபிசி பண்ணிருக்காங்க. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் ஊழல். அனிமல் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன் இத வச்சு ஒரு ஊழல் பண்ணிருக்காங்க அப்படின்றத ரொம்ப தெளிவா சொன்னாரு. அது வரவேற்கக்கூடிய ஒரு பாயிண்ட். பரவாயில்ல, தேங்க்ஸ் பா. ஏன்னா இதுக்குன்னு அலோகேட் ஆகிற ஒரு சில ஃபண்ட் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை ஒரு சிலர்கள் பண்ற மாதிரி இவங்களும் அமுக்கிக்கிட்டு நாங்க அந்த ஆபரேஷன் பண்ணிட்டோம், இந்த பர்த் கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படி இப்படின்னு போய் சொல்லிட்டு காசு அமுக்கிட்டு போயிடுறாங்க. இப்படின்னு சொன்னதுக்கு காலையிலேயே ஒரு கேஸ் வந்துருச்சு, இந்த எபிசோட நீங்க ரிமூவ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை பண்ணது யாரு? அனிமல் வெல்ஃபேர். பட் அவர் சொன்னதுல எந்த தப்பும் இருக்க மாதிரி தெரியல. என்ன பொசுக்குன்னு உண்மையை சொல்லிட்டாரு. இந்த பாயிண்ட்டுக்கு 2 சைடுல இருந்துமே கிளாப்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. ஏன் இது 25 வருஷமா வேலை செய்யல அப்படின்னா ஊழல். அனிமல் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன்ஸ் எஸ் தே ஆர் டூயிங் இட். தம்பி கரெக்ட்டா பாயிண்டா பேசுது இல்ல. ஒருவேளை அந்த 2001லயே இவங்க இத சரியா பண்ணிருந்தாங்க அப்படினா இப்ப இவ்ளோ தெருநாய்களும் இருந்திருக்காது, ராபிஸும் குறைஞ்சிருக்கும், ஆக்சிடென்ட்ஸும் குறைஞ்சிருக்கும். என்னப்பா செய்யறது, விதி விளையாடுச்சுப்பா. நாயே நீ விளையாண்டு போட்டு விதி மேலேண்டா பழி போடுற. சரி, இப்ப மெயின் மேட்டருக்கு வருவோம். இப்ப நம்ம அம்மு இருக்காங்க தெரியுமா, இவங்க நிறைய பேர் நீங்க சன் டிவில ஒரு சில சீரியல்ஸ் எல்லாம் பாத்திருப்பீங்க. இவங்க என்ன சொன்னாங்க, ஏகப்பட்ட கேள்வி வந்ததுக்கு எங்க நாய்ங்க எல்லாம் இப்படி பண்ணவே பண்ணாது. எது உங்க நாயா? எங்க நாயின்னு சொல்றீங்களே, அந்த எங்க எந்த வரையறைக்குள்ள வருது அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்க, நான் வீட்டுல வளர்க்குற நாயா இருக்கட்டும், என் தெருவுல இருக்க நாயா கூட இருக்கட்டும், அதெல்லாம் ரொம்ப காமா இருக்கும் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்ல, இப்ப வரைக்கும் நான் சிங்கிளா இருக்கேன், அந்த பொண்ணு இந்த நாய்களை தான் என்னோட குழந்தைகளா பாக்குறேன் அப்படின்றாங்க. Still I'm single because I feel அந்த 4-legged animals என் குழந்தைங்களா நினைக்கிறேன். தப்பா சார்? உண்மையிலே அதெல்லாம் பாராட்டக்கூடிய விஷயம் தான், எமோஷனல் மொமெண்ட். ஆனா அதே சமயம் நம்ம கோபி ஒரு கேள்வி கேட்டாரு, சரி உங்க நாயின்னு சொல்றீங்களே, காமா இருக்குன்னு சொல்றீங்களே, அந்த காமா இருக்கிற நாய் நாளைக்கு ஒருத்தர் கடிச்சா அவங்களுக்கு ஏதாவது ஆயிட்டா அதுக்கு நீங்க பொறுப்பேத்துப்பீங்களா அப்படின்னு கேட்டா அதை எப்படி ஏத்துக்க முடியும் அப்படின்றாங்க. பாருங்க, எது நடந்தாலும் நான் பொறுப்புலாம். சரி, அதை சரி பண்றதுக்கு வழி சொல்லுங்க அப்படின்னு கேட்டா அதை என்கிட்ட கேட்டா அப்படின்ற மாதிரி கையை தூக்கிடுறாங்க. சரி, கவர்மெண்ட் சொல்றதையாவது கேளுங்க அப்படின்னா அதையும் கேட்க மாட்டோம்ன்றாங்க. இன்ஃப்ளூயன்ஸ் பர்சனா இருந்தங்காட்டி அரசு உங்களுக்கு பயப்படுது. ஓ, அதனால நாங்களே வாய் மூடிட்டு இருக்கோம். நீங்க சொல்றபடி எல்லாத்தையும் கேட்றோம். இந்த மாதிரி தேவையில்லாமலாம் கத்தக்கூடாது.
கண்ணா பின்னான்னு அறுத்து ஹார்லிக்ஸ் பாட்டிலில் போட்டுருவேன். சரி, என்னதான் பண்றதுன்னு திருப்பி அதே கேள்விக்கு வந்தா தெரியலையே. கவுன்சிலிங் கொடுங்க. நாய் கடிக்க வந்தா என்ன பண்ணணும் அப்படின்றத பத்தி கவுன்சிலிங் கொடுங்க. நாயை நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நீங்க கவுன்சிலிங் எடுத்துக்கோங்க அப்படின்றாங்க. இதுக்கு என்னதான் என் முடிவு அப்படின்னு கேட்டதுக்கு இந்த டாக்டர் சொன்னாரு, இந்த தெருநாய்கள் எல்லாத்தையும் ஒரு காட்டுக்குள்ள தனியா இடம் வாங்கி தெருநாய் காப்பகம் அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு வாலண்டியரா இந்த டாக் லவர்ஸ்லாம் இருக்கீங்க இல்லையா, அவங்களையே போட்டு அவங்கள விட்டு அந்த நாய்க்கு வேக்சின் போட வச்சு சாப்பாடு போட்டு அதை வளர்த்து அனிமல் பர்த் கண்ட்ரோல் பண்ணி அதோட கழிவுகள்லாம் அள்ளி போட்டு அவங்களையும் சாட்டிஸ்ஃபை பண்ணி எங்களையும் சாட்டிஸ்ஃபை பண்ணி அந்த நாய்களையும் சாட்டிஸ்ஃபை பண்ணி ஒரு முடிவு எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க. எல்லாருக்குமே லாபமா போயிருமே அப்படின்னு ஒரு பாயிண்ட் வச்சாரு. பாத்தியில ப்ராடக்ட்ட 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி பிடிச்சது பாத்தியா? அதுக்கு கொந்தளிச்சாங்க பாருங்க நம்ம அம்மு. வண்டர்ஃபுல் ஐடியா சார், சூப்பர் ஐடியா. அவங்களுடைய இதபடியே வரலாம். சொல்லுங்க, உங்க கவர்மெண்ட் இதெல்லாம் கொடுக்க சொல்லுங்க, சம்பளம் வச்சு ஆள் போட சொல்லுங்க, அதோட கக்காவெல்லாம் ஆள்றதுக்கு ஆளை போடுங்க, மத்த எல்லாமே சொன்னீங்கல்ல அதுக்கும் ஆள் போடுங்க, பாத்துக்கிறதுக்கான ஸ்டாஃப்ஸை வைக்க சொல்லுங்க, அதுங்க ஏதாவது ஷிட் போச்சுன்னா அது எடுக்கிறதுக்கு ஆள் வைக்க சொல்லுங்க அப்படின்னு ஆள் போடுங்கன்னு கேக்குறாங்க. இவங்க தான் இவ்வளவு வாலண்டியர்ஸ் இருக்காங்களே, இவங்களே போலாமே. இப்ப மட்டும் என்ன கவர்மெண்ட் காசு கொடுத்தா இதெல்லாம் செய்யறாங்க? அந்த நாய்கள் மேல இருக்க பாசத்துல தானே செய்யறாங்க, அது அங்க போய் செய்யட்டும் அப்படின்னா நம்ம கேட்கலாம். அப்புறம் இதுக்கும் கம்பு சுத்திட்டு கீழே வருவாங்க. இந்த நாயை செத்தா கூட திருந்த மாட்டானு. சரி, அதை விடுங்க. இதுக்கு நம்ம கோபி சார் என்ன கேட்டாரு, ஏங்க ஏதோ ஒரு நாயை சொன்னதுக்கே உங்களுக்கு இவ்ளோ கோபம் வருது, தான் பெத்த புள்ளை இழந்துட்டு நிக்கிறாரு, அவரு தன்னோட புள்ளைக்காக கேள்வி கேட்க கூடாதா அப்படின்னு கேட்டா மட்டும் அதுக்கு பதிலே கொடுக்க மாட்டாங்க. எப்படி கேட்டாலும் இவங்க கிட்ட இருந்து எந்த பதிலும் வர போறதில்ல, ஏன்னா இருந்தாதானே. ஆனா இந்த அம்மா சொன்னாங்க பாருங்க, அதுலதான் சரியான கோபம் வந்துச்சு நம்ம கோபிக்கு. சார், இவங்க சொல்றாங்களே நாய் குறுக்க வந்துச்சு அதனால கீழே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி, நான் கூட தான் ஒரு டைம் வண்டியில போயிட்டு இருக்கிறப்ப குழந்தை குறுக்க வந்துச்சு அப்படின்னு உடனே, ஏங்க புத்தியோட தான் பேசுறீங்களா? ஒரு நாயும் குழந்தையும் ஒன்னா, ஒருத்தர் குழந்தைய இழந்துட்டு நிக்கிறாரு, அங்க ஒரு கம்பாரிசன் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தைய உள்ள கொண்டு வரீங்க, அது மூலியமா உங்களுக்கு அடிபடுறதும் ஒரு நாய் குறுக்க போய் ஒரு குழந்தைய இறந்ததும் ஒண்ணா அப்படின்னு பயங்கரமா கோவப்பட்டு கண்ணா பின்னான்னு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. No, I completely condemn this. I completely condemn this. அது எப்படி நீங்க பேச முடியும்? அவரை கண்ட்ரோல் பண்ணுங்க ப்ளீஸ். அப்பதான் இவர் சொன்னாரு, தன்னோட குழந்தையை இந்த காரணத்துக்காக இழந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுறப்போ எனக்கு இங்க உட்கார்ந்து இருக்கிறதுக்கே பிடிக்கல, நான் ரொம்ப வருத்தப்படுறேன் அப்படின்னு. இவரை பாக்குறப்பதான் நமக்கு ஃபீல் ஆச்சு, எப்பா வாதாடியே ஆகணும், இதுல நம்ம ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு இல்லாம இவங்களுக்குள்ளேயே இந்த மனிதம் அப்படின்றது ஒண்ணு இருக்கே அப்படின்னு. அங்க கருணை காட்டுவீங்களா இல்ல இவர பக்கம் போய் நிப்பீங்களா? சார் நான் உண்மையாலுமே அவர் பக்கம் தான் போய் சார் கேட்பேன். நான் இப்போ நான் பெரிய மனுஷனாக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். அடுத்து நம்ம படவா கோபி வந்து பெருசா ஏதோ சொல்ல போறாருன்னு பார்த்தா, நீங்க எதுக்கு 11 மணிக்கு மேல வெளில வரீங்க, நான் இருக்குன்னு தெரியுதுல, இருட்டாயிடுச்சுனாவே வெளில வராதீங்க, அப்படி வரீங்களா ப்ரொடெக்ஷனோட வாங்க அப்படிங்கிறாரு. இது வரைக்கும் இவங்க பேசுறதெல்லாம் கூட பரவாயில்ல, இப்ப கோபி ஒண்ணு வச்சாரு பாரு. ஒரு ஐயா என்னையா பேசுறீங்க, திடீர்னு ஒரு எமர்ஜென்சி, நைட்டு மருந்து வாங்க போனோம், அப்ப வெளியே வரக்கூடாதா? இல்ல ஒருத்தர் அடிபட்டு இழுத்துட்டு கிடக்குறாரு, ஐயோ இந்த டைம்ல போனா நம்மள நாய் கடிக்கும், அதுக்கு பதிலா இவன் இழுத்துட்டு சாவட்டும் அப்படின்னு இருக்கணும். மாப்பிள்ள ரொம்ப தமாஸ் போல இருக்குங்க. சோ ஃபைனலி நாய்களுக்கு பயந்துகிட்டு வெளியே வராம இருக்கணும் அப்படிங்கிறாரு. இத பார்த்துட்டு நம்ம கோபிநாத் சார் சும்மா இருப்பாரா? நாங்க இப்போ இளங்கோ நகர் 6வது தெருல இருந்து மேடம் இருக்க வடபழனி ஏரியாக்கு போகணும்னா அங்க வீசா வாங்கிட்டு போகணுங்கிறீங்க, ஏண்டா மயில ஓட்டுறீங்க இப்படின்னு கலாச்சி சிரிச்சிட்டு இருந்தாரு. அப்போ ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாரு நம்ம படவா கோபி சார். 11 மணிக்கு மேல நீங்க வெளியே வாங்க வேணான்னு சொல்ல, பட் எங்க ஏரியாக்கு புதுசா வந்திருக்கீங்க, அப்ப சுத்தி இருக்கிறவங்களுக்கு அலர்ட் கொடுக்கும், எவனோ ஒருத்தன் ஏரியாக்குள்ள வந்துட்டான்டா இப்படின்னு சொல்றது கேட்டு சுத்தி இருந்தவங்க கை தட்டினாங்க பாருங்க. யோ இதெல்லாம் ஒரு பாயிண்ட்னு கை வேற தட்டுறீங்களா நீங்க அப்படின்னு புடிச்சு கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாரு நம்மாலே. அப்பதான் ஒரு கேள்வி வச்சாரு, இந்த சென்னையில போட் கிளப் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்கு, அங்க பெரிய பெரிய பணக்காரங்க பிசினஸ் மேன் துட்டு பார்ட்டிங்கெல்லாம் இருப்பாங்க. அந்த ஏரியால இது வரைக்கும் ஒரு தடவை கூட நான் தெருநாயை பார்த்ததே கிடையாது. ஏன் சரி அதை விடுங்க, ஒரு பணக்கார வீட்டு பிள்ளை நாய் கடிச்சு இறந்திருக்காங்க அப்படின்ற நியூஸ் ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல. ஏன் அப்படி நடக்க மாட்டேங்குது? ஏன்னா அவங்க கார்ல போவாங்க சார், எதுக்கு அவங்க ரோட்ல நடந்து போறாங்க? அப்போ பாதிக்கப்படுறது யாரு? அந்த பணக்காரங்களா? இல்லையே, லோவர் மிடில் கிளாஸ் அண்ட் மிடில் கிளாஸ். அப்போ பிரச்சனை அவங்களுக்கு தான் இருக்கு, அதுக்கான முடிவு அவங்க தானே எடுக்கணும். இல்ல அவங்களுக்கான முடிவு அண்ட் தீர்வு ரெண்டுத்தையுமே நாங்க தான் எடுப்போம், நீங்க ஏன் உள்ள வரீங்க அப்படின்னு பணக்காரங்களையும் கேக்குறாரு, இந்த ஸ்ட்ரே டாக் சப்போர்ட்டர்ஸையும் கேக்குறாங்க. அதுக்குமே பதில் இல்ல. அந்த 3 idiots இப்ப பேச சொல்லு பங்கு. ஃபைனலி இந்த வீடியோவை பார்த்த ஒரு சில டாக் லவர்ஸ்க்கு என் மேல கோவம் இருக்கலாம், அதுக்காக நாங்க டாக் ஹேட்டர்ஸ் அப்படின்னு கிடையாது. மனுஷ சேஃப்டியா இல்ல நாயோட சேஃப்டியா அப்படின்னு கேட்டா இங்க சுயநலமா மனுஷன் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அதிகப்படியான மரணங்கள் ராபிஸ் அப்படின்ற நாய்க்கடி நோயால தமிழ்நாட்டுல அதிகமா இருக்கு. அதை தடுக்கணும் அப்படின்னா நாய்க்கடி இருக்கக்கூடாது. அப்படி நாய் கடிச்சாலும் இந்த பிரச்சனைகள்லாம் வரக்கூடாது அப்படின்னா அதுக்கு வேக்சின் போட்டிருக்கணும். அது போட்டிருக்கா போடலையான்றது எப்படி தெரியும்? அதை போய் நம்ம கேட்க முடியுமா? அது ஒரு வாயில்லா ஜீவன் தான், இருந்தாலும் அதை எடுத்துட்டு போய் கொலை பண்ணணும், இல்ல ஷாக் கொடுக்கணும், இல்ல விஷம் வைக்கணும் அப்படின்லாம் சொல்ற அளவுக்கு நாங்க கொடுமையானவங்க எல்லாம் கிடையாது. இந்த பூமி நமக்கு மட்டும் சொந்தம் இல்லை, இங்க இருக்கிற அத்தனை உயிரினங்களுக்கும் சொந்தம்னு
எல்லாரும் உணரணும். உங்க வீட்டு நாயை நீங்க வளர்க்குறீங்க தெரியுமா? நல்ல வேக்சின்லாம் போட்டு அப்பப்ப செக்அப் பண்ணி குளிப்பாட்டி சாப்பாடு போட்டு அதோட கழிவை நீங்களே எடுத்து அது மத்தவங்களை கடிக்காம பாத்துக்கிட்டு இந்த மாதிரி ஏகப்பட்டது செய்றீங்கல்ல, அந்த மாதிரி இந்த தெருநாய்களுக்கும் உங்களால பொறுப்பேத்துக்க முடியும் அப்படின்னா மட்டும் அதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. இல்ல ஒரு திருடன் வரான் அதை பார்த்து கொலைக்கிறப்போ அது எங்க நாயின்னு சொல்றதும், அதே நாய் ஒரு குழந்தையை கடிச்சு அந்த குழந்தையும் செத்து போச்சுன்னு வச்சுங்க, அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? எங்களுக்கு கேக்குறீங்க? அது ஒண்ணு எங்க நாய் கிடையாது, தெருநாய் அப்படின்னு அது மேல பழிய போட்டு நீங்க ஜம்முன்னு வீட்டுல போய் உட்காந்துக்கிட்டு கார்பரேஷனையும் அடிச்சு கவர்மெண்ட் சொல்றதையும் கேட்காம சுப்ரீம் கோர்ட் சொன்ன ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் புடிச்சுக்கிட்டு அதே சுப்ரீம் கோர்ட் சொன்ன மத்த விஷயத்தெல்லாம் தள்ளி விட்டு we are dog supporters, ஸ்ட்ரே டாக் மேல கை வச்சா ஆளா நான் நிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வருவாங்க தெரியுமா? அவங்களுக்காக மட்டும்தான் இந்த பதிவு. உன்னெல்லாம் பார்த்தா தான் ரொம்ப பயமாகுது. ஒரு மனிதனா எங்களுக்கு எங்க குழந்தைங்க, வயசானவங்க, பெண்கள், ஊனமுற்றோர் இவங்கெல்லாம் தான் முக்கியம். அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுப்போம். அதுக்காக அந்த வாயிலா ஜீவனை என்ன வேணா பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. எங்களுக்கும் இறக்க குணம் இருக்கு. அதுக்கு சாப்பாடு போடணும்னா எங்க போடணும்ன்ற இடம் இருக்கு, அங்க போடுவோம். அதே சமயம் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வீட்டாளுங்களையோ இல்ல தன்னை தற்காத்து கொள்ள முடியாத ஒரு சிலரை கடிக்க போகுது அப்படின்னா அடுத்து நாங்க என்ன ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்றத நீங்க டிசைட் பண்ணாதீங்க அப்படின்றதான் சொல்றோம். இப்பையில இருந்து 5 வருஷம், அதாவது 2030 ஒரு ராபிஸ் கேஸ் கூட இருக்காது அப்படின்னு நம்ம இந்தியா ஒரு சபதம் எடுத்திருக்காங்க. அதை அவங்க செஞ்சு காட்டணும் அப்படின்னா அதுக்கு நம்மளோட ஒத்துழைப்பும் தேவை. 2030க்குள்ள இந்திய அரசாங்கம் வந்து ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கு, ராபிஸ் ஃப்ரீ கண்ட்ரியா இந்தியாவை மாத்துவன்ட்டு. உங்க அம்மா சத்தியமா? சோ கவர்மெண்ட் என்ன சொல்றாங்களோ தயவு செய்து அதை கேளுங்க. அதுக்கு அகைன்ஸ்டா போய் நிக்காதீங்க. வெரி சாரி, இது நாட்டுக்கு தேவையான ஒரு வீடியோ, அதனாலதான் இதை கொஞ்சம் சீரியஸா கொண்டு போயிட்டோம். இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு யாரையாவது கஷ்டப்படுத்தி இருந்தா தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க. இதுல எதுவுமே இன்டென்ஷனலா பேசல, இது என்னோட கருத்து, அவ்வளவுதான்.